இன்று உலகெங்கும் வாழ்கின்ற தொழிலாளர் வர்க்கத்துடைய உரிமை மீட்ட நாள் மே திங்கள் முதல் நாள். அந்த உரிமையை பேணி பாதுகாக்கின்ற விதத்தில் உலகெங்கும் வாழ்கின்ற தொழிலாளர் தோழர்கள் தங்களுடைய வர்க்க போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து நீண்ட நெடிய வீரகாவியத்தை சாதித்த நாள் இந்த நாள். அரை உலகம் என்று பேசப்படுகின்ற அமெரிக்க தேசத்தில், பிரான்ஸ் தேசத்தில், ஆஸ்திரேலியாவில், இங்கிலாந்தில், ஏன் இந்தியாவில் என்று பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற தொழிலாளர் வர்க்கத்துடைய புரட்சிகரமான போராட்டத்தில் குண்டடிப்பட்டும் ரத்த சிந்தியும் வியர்வுகளை பாசனமாக்கியும் தியாகம் செய்த அந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதோடு அவர் விட்டு சென்ற பணியை உரிமையோடு பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் கைலாயத்தையும் காசியையும் பேசிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பு மகன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் கார்ல் மார்க்சுடைய கருத்தியலை விதைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கருத்தியல் நாட்டுக்கு தேவை என்பதை உள்ளார்ந்து உணர்ந்து அந்த பாதையில் பயணத்தை தெளிவாக முன்னெடுப்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் என்ற சூழலில் திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாங்கள் எங்களுடைய இதய அஞ்சலியை மே திங்களில் செலுத்துகின்றோம்.